திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உரையாடுவோம். வணக்கம் சார். சமீபத்தில் சிவி சண்முகம் அவர்கள், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், அவர் எனக்கு நயன்தாரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னு சொன்னால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்பாடு பண்ணி தருவாரா அப்படின்னு சொல்லி கேட்டார். ரொம்ப கொச்சையாக இருந்தது. அதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள், அரசியல் விமர்சனங்கள், விவாதங்கள் இதெல்லாம் வரும். அதுக்காக ஒரு நடிகையை பிடிச்சு இப்படி பேசுகிறது எந்த வகையில் நியாயமாக நம்ம ஏற்றுக்கொள்கிறது? இதை எப்படி பார்க்குறது சார்? எதுக்கு எடுத்தாலும் நடிகைகளை பேசுகிறது இல்லை. அவர் அவருடைய கனவு கண்ணி, அதாவது அவர் என்ன சொன்ன கனவு விஷயமாக தானே பேசுனது. கலாம் சொன்னார் கனவு காணுங்க, இவரும் கனவு காணுங்கள், உங்களுடைய என்ன தேவைன்னு தேவை நிறைவேற்றப்படும் சொல்கிறாரு. என்னுடைய கனவு நிறைவேற்ற எனக்கு தேவை நயன்தாரா தான் அப்படின்றாரு இவர். ஒருவேளை இவருக்கு கனவு கண்ணியாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நடிகை கனவு கண்ணியாக இருக்காங்க. அதே மாதிரி இவருக்கும் கனவு கண்ணியாக நயன்தாரா இருக்கும்னு நினைக்கிறேன். மனசில் பலரும் நினச்சிட்டு இருப்பாங்க. அதான் சார், அந்த மனசில் இருக்கிறதானு சொல்கிறாரு அவர் மப்பில் சொன்னாலும் வச்சுக்கலாம். பெரும்பாலும் மப்பில் தான் பேசுகிறான்னு சொல்லுவாங்க. அந்த கட்சியில் குடிகாரன் குடிச்சிட்டு ஏதோ பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போவும் அதே தான் மப்பில் தான் பேசினார்னு அப்படி தான் கடந்து போக வைப்பாங்க. ஆனாலும் கூட அவர் மனசில் அவருடைய கனவு கண்ணி நயன்தாரா. அதான் அவர் கனவு, என்னுடைய கனவை நிறைவேற்றுங்க என்னுடைய கனவு கண்ணியோடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு தப்பான விஷயந்தான். ஒரு நடிகையை உதாரணமாக நீங்கள் சொல்ல தேவையில்லை. கனவு காணங்கன்னா வேற சொல்கிறது வேற. அதுக்கான பதில் உங்களுக்கு நேரடியாக சொல்லி ஆகணும். சொல்ல தெரியலன்னா ஒரு காண்டமாக வேணும்னு சொல்லணுங்கிறத சொல்கிறது. இல்லை, இப்போ இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத நடிகை இழுக்கும்போது நீங்கள் பரபரப்பாகும் இல்லையா? அதுக்காக தான் நம்ம பேசுகிறது பரபரப்பாகிடுதில்ல. இப்போ எல்லோரும் இப்போ கேரளாவில் சில இடங்கள் அந்த ஏதோ ஊர்லெல்லாம் அவருடைய செருப்பு மாலை போட்டு தொங்க விட்டுருக்காங்க. அப்படியா? ஆமாம், அப்போது போட்டிருக்காங்க செருப்பு மாலை போட்டு. அந்த மூணு பேரையும் இந்த திண்டுக்கல் சீனிவாசனையும் பேசியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புடவை மட்டும் கொடுத்துங்க, உள்ள பாவாடை எப்படி யாரா தர்றது அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ பேசியிருக்காரு. அவருக்கும் ஒரு மாலை. அதே மாதிரி பெண்கள் மத்தியில் ஒரு இது கெட்ட பேர் வந்திருக்கு. இன்னொருத்தர் 3 பேருக்கும் அதே தான் இது பண்ணியிருக்காங்க. நயன்தாரா மலையாளியானதுனால கேரளா மக்கள். ஆமாம், கேரளா மக்கள். அப்புறம் இங்கே குஷ்பு கூட குரல் கொடுத்துருக்காங்க. குஷ்பு, அப்புறம் நம்ம இந்த திலகம் இருப்பார்ல, சின்ன திலகம் அப்படின்னு ஒருத்தர், விஷாலும் கூட விழி சேர்ந்து அவரும் கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அவரு கூட இந்த மாதிரி நீங்கள் நடிகைகளை அவங்க தப்பாக நினைப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்போ அதையெல்லாம் தாண்டி ஏதாவது ஒன்றுனாலும் உடனே நடிகைகளை இழுத்து பேசுகிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? இதை அவங்க பொது வெளியில் இருக்கிறனால அதாவது ஒரு நடிகை நீங்கள் உதாரணம் சொல்லி காட்டலாம். இவங்க அந்த படத்தில் இப்படி நடிச்சிருந்தாங்க, அல்லது இவங்க ஒரு முன் உதாரணமாக இருந்தாங்கன்னு சொல்லலாம், அதுக்கு பயன்படுத்தலாம். அவருடைய அபிலாஷைகள் எப்படி வெளிப்படுத்துது, அது மூலம் தனக்கு பிடித்த கனவு கண்ணியை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அவருக்கு பிடிக்கும், அதனால அவர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். இப்போ தவறான செய்கை இது. இப்போ அதிமுக ஒரு அரசியல் கட்சி. இப்போ விஜய் அவர்களும் ஒரு அரசியல் கட்சி வச்சிருக்கிறாரு. இன்னொன்று நயன்தாராவை பொறுத்தளவில் ஒரு சக நடிகை. திரைத்துறையில் 2 பேருமே இருக்கிறாங்க. அப்போது தன்னுடைய ஒரு சக நடிகையாக இருக்கக்கூடிய ஒரு நபரை இப்படி ஒரு கட்சியை சார்ந்தவங்க பேசும்போது அதற்கும் விஜய் கட்சியோ எதிர்ப்பு தெரிவிக்கலை. அது எப்படி சார் பண்ண முடியும்? சொந்த பொண்டாட்டியை திட்டும்போது அவர் வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. திரிஷாவை திட்டிருந்தால் அவர் சும்மா இருந்திருப்பாரா? இவர் திரிஷாவை பேசியிருந்தாருன்னா இன்னொரும் விஜய் கட்சியை சேர்ந்த அத்தனை பேர் கழுவி ஊற்றிருப்பார். விஜயை எகிரி சொல்லியிருப்பார். நான்சென்ஸும் ஏதாச்சும் சொல்லி திட்டிருப்பார், அல்லது அவனை உள்ளே போடுங்க அவனை அப்படின்னு சொன்னாலும் சொல்லியிருப்பார். திரிஷாவை சொல்லியிருந்தான். நயன்தாராவுடைய ஃப்ரெண்டு அவங்க நடித்தாங்க, அது முடிஞ்சு போச்சு. நயன்தாராவுக்கு அவருங்க சம்பந்தம் இல்லை சார். நீங்கள் ரஜினியை பற்றி பேசுகிறதே இவர் ஒன்றும் வாய் திறக்கலை. அப்போது அவர் நீங்கள் தெளிவாக இருக்காரா, வீட்டில் இருக்காரா, சரக்கு போட்டு படுத்து இருக்காரா, யாருக்கு தெரியும்? தெரிஞ்சால் தானே. சில பேர் அரசியல்வாதிங்கன்னா அதுக்குன்னு ஒரு தூண்டில் போட்டோம்னா இந்த தூண்டில் மேலே தான் கவனம் இருக்கணும் அப்படிம்பாங்க. நீங்கள் மக்கள் மத்தியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பொது வெளியில் வந்துட்டீங்க. நீங்கள் பொதுமக்களுக்கு தேவையான ஆட்கள். நீங்கள் பொதுமக்கள் சம்மந்தமாக என்ன பேச போகிறீங்க? பொதுமக்களுக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனைன்னு கேட்டி ஆகணும். நீங்கள் காலைல எந்திரிச்சு பேப்பரை படிக்கிறான்னு யாருக்கு தெரியுமா?
இப்போ சில எல்லா டிவியும் போடுறாங்க, இப்போ விஜய் கிளம்பி விட்டார் வீட்டை விட்டு, ஜட்டி போட்டு கொண்டிருக்கிறார், அந்த ஜட்டிக்கு பின்ன சரியாகவில்லை, இந்த ஜட்டிக்கு இப்போ மாற்றி கொண்டிருக்கிறார், இன்னும் மறுபடியும் ஒன்றுக்கு வருகிறார், அது போகிறார், அது ஒன்றுக்கு நீளமாக போகிறது எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே சில அல்லக்கைங்கெல்லாம். இவங்க விஜய் காலையில் எழுந்திரிச்சு இந்த பேப்பர் படிச்சுட்டு இருந்தார், இந்த அரசியல் சம்மந்தமாக டிஸ்கஷன் பண்ணார், இல்லை இந்த இது விஷயமா ஒரு எதிர்ப்பு தெரிவித்தார், எதில் யாரும் சொல்லியிருக்காங்களா சொல்லுங்கள். இன்றைக்கி எந்த பேப்பர் படித்தார்னு சொல்லலை. ஆனால் 94 வயசு உள்ள அந்த கலைஞர் காலையில் எழுந்திரிச்சு அந்தந்த பேப்பர் படிச்சுட்டு அந்த ரவுண்ட் பண்ணி அவருக்கு சில சந்தேகம் அந்த எடிட்டருக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னையா அது இந்த மாதிரி நியூஸ் போட்டிருக்க அப்படின்னு. இல்லை சார் அதுக்கு பதில் கேட்டு அதுக்கு பிறகு சாந்தனுக்கு பேசும்போது அதுக்கான பதில் கொடுக்குறாரு. அதில் அவர் பதில் சொல்லனா இவர் பதில் கொடுக்குறாரு. அதுக்கு உடனே நடிகர் உடனே கடிதம் எழுதுறாரு. அது காலைல 7 மணிக்கே நடந்துடுது சார். எந்திரிச்சு போகிறாரு, வாக்கிங் போகிறாரு, அப்புறம் அறிவாலயம் போகிறாரு, அங்கேருந்து வாக்கிங் சுற்றிட்டு வர்றாரு, உட்கார்றாரு. அன்னன்னைக்கு அந்த எல்லா பத்திரிகையும் முடிச்சுட்டு என்ன கடிதம் எழுதணும் உடனே கடிதம் எழுதி அனுப்பிடுறாரு. கடிதம் எழுதி அந்த கடிதம் வந்த பிறகு ப்ரூஃப் பார்க்குறாரு அவரை. அவங்க பார்த்துட்றாங்க ஏற்கனவே, இருந்தாலும் பார்த்து இதை யார் என்ன காவனா சாவனா இல்லை விட்டது யார் எவன் அடித்தது அப்படிம்பார். இந்தளவுக்கு ஒரு சின்ன ஒவ்வொரு விஷயத்தை கவனிக்கிறவர் தலைவராக இருக்க முடிஞ்சது இருக்கார் இன்றைக்கி. நீங்கள் அவர் இது வரைக்கும் நான் பேப்பர் படித்து நான் பார்த்தது கிடையாது. அவர் விஜய் பேப்பர் படித்து பார்த்தது கிடையாது. ஸ்கூல்லே ஒழுங்காக படிக்கலன்னு வைங்க, அது வேறு விஷயம். நீங்கள் தலைவனான பிறகு உங்களை அப்டேட் ஆக்கிட்டே இருக்கணும். ஆமாம், ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், மக்களை வழிநடத்தக்கூடியது, ஒரு தலைவராகக்கூடியது, நாளைக்கு முதல்வராகலாம், அதுதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், பேசிகிட்டு இருக்காங்க. நாம் ஆகலாம். பனையூருடைய முதல்வர் அவர் தான், பனையூர் முதல்வர் அவர் தான். பனையூருடைய முதல்வரை வச்சுக்குவோம் விடுங்க. அதாவது நீங்கள் மக்கள்கிட்ட போகிறதுக்கு முன்னே நீங்கள் என்ன பேசுகிறதுக்கு இது பண்ணிக்கலையே. நீங்கள் பேசும்போது மேடையில் பேசும்போது உங்களை யாரையும் வேற யாரும் எடுத்துக்கலையே. நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆதவ அர்ஜுனாவும் எவனையும் அவர்களே இவர்களையும் சொல்லவே இல்லை. நீங்கள் நான் வந்தேன்னா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிடுறீங்க, எகிரி ஆரம்பிச்சிடுறீங்க. அதாவது மேடை பேசுறதுக்கு ஒரு பேச்சுக்கலை இருக்கு ஒன்று இருக்குது சார். பேச்சுக்கலைன்னு புக்கு நிறைய இருக்குது. வேணா அவர் யாராவது கூட்டு வாங்கி பேச வைக்கலாம். பேச்சுக்கலைன்னு ஒன்று இருக்குது. மேடையில் அரசியல் பேசுகிறதுக்குன்னு ஒரு இது இருக்குது, வடிவம் இருக்குது. இலக்கியம் பேசுகிறதுக்கு ஒரு வடிவம் இருக்குது. நீங்கள் கவிதை இந்த கவி அரங்கத்தில் பேசுகிறதுக்கு ஒரு இது இருக்குது. எல்லாத்துலேயும் நீங்கள் இதில் எதுலேயுமே இல்லை அவர். இப்போ கலைஞருடைய இது பார்த்தீங்கன்னா கவி அரங்கங்கள் ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்கச்சக்கமான கவியரங்கங்கள் அவர் முதல்வராக இருக்கும் போதே. அந்த கவி அரங்கங்களில் பயங்கர காமெடியாக பயங்கர ஒரு பரபரப்பு இருக்கும். அதே சமயத்தில் ஒரு எள்ளலோடு இருக்கும். ஒரு கவி அரங்கத்தில் கலை நயத்தோட பேசுவார். ஒரு இதில் ஒரு கவி அரங்கத்தில் கவி அப்துல் ரஹ்மான் கலந்துக்கிறார். கொஞ்சம் லேட்டாக வர்றாரு. என்னை காக்க வைத்த அப்துல் ரஹ்மான் இப்போது வருகிறார் என்றுவார். உடனே இவருக்கு ஆரம்பிக்கிறார், உங்களை காக்க வைக்க தானே நாங்கள் வந்தோம், எங்களை காக்க வேண்டும் என்பதனால் எங்களை காக்க வைத்தோம். பார்த்தீங்களா, அவருக்கு கவுண்டர் கொடுக்குறாரு. என்னை காக்க வைத்த அப்படின்னு அவர் சொல்லும்போது உங்களை காக்க வைக்க தான் நாங்கள் வந்தோம், நீங்கள் எங்களை காக்க வேண்டும் என்பதனால் உங்களை காக்க வைத்தோம். இப்படி போகும்போது இப்போ சுவராசியங்கள் நிறைய வரும். அப்போ நீங்கள் கவியரங்கத்தில் அங்கேயும் தன்னை ஆளுமையாக தெரிகிறார். அரசியல்னு பேச வரும்போது பாரதியார் பற்றி பேசி இவர் பேச வரும்போது அங்கேயும் தன்னை ஒரு ஆளுமை. இது என்னென்னா நீங்கள் படித்து பேசி தன்னை வளர்த்துக்கிறது தான். இதுதான் ஒரு தலைவனுடைய இது. உங்களையே நீங்கள் அப்படி உருவாக்குங்கிறது தான் நம்ம சொல்கிறது. இப்போது இன்றைக்கி உங்களுக்கு பயிற்சி களங்கள் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க, அரசியல் பயிற்சி கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களே பயிற்சி கொடுக்குறாங்க. நீங்கள் இப்படி பேசணும், இப்படி நிற்கணும், இப்படி நிற்கும்போது எந்த இடத்துல பார்த்து பேசுகிறீங்க, எப்படி பேசுகிறீங்க, எந்த கூட்டத்தில் எப்படி பேசுகிறீங்க, இந்த கூட்டத்தில் எப்படி பேசணும், இந்த கூட்டத்தில் எப்படி சினிமா இங்கே பேசணும், அரசியல் கூட்டத்தில் எப்படி பேசணும், அரசியல் தலைவர் கூட எப்படி பேசணும் அப்படின்னு பயிற்சி தர்றாங்க. அந்த பயிற்சி கொடுத்துட்டு தானே இருக்காங்க. விஜய்க்கு மேடையில் இப்படி பேசுகிறாரு, பிளாஸ்ட்னு எல்லாம் பேசுறாரு. இந்த பயிற்சி கிடையாது. இது ஒரு எந்த இடத்துல நீங்க கண்ணீர் விடணும் அது தர்றாங்க. அது ஒழுங்கா பண்ணலையே நீங்க. அது நடிப்பு பயிற்சி மாதிரி இருக்கு. இது சினிமா பயிற்சி. அது இந்த சினிமா பயிற்சி, அரசியல் பயிற்சி வேற. அரசியல் பயிற்சி உங்களுக்குள்ளே இருக்கணும். அது நீங்கள் பேப்பர் காட்ட தேவையில்லை. பேப்பரில் அந்த நீங்கள் சொன்னாதான் இந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் ஆகிக்கணும், இந்த இடத்துல நீங்கள் ஊமையாக இருக்கணும், இந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசணும், இந்த இடத்துல நீங்கள் கண் குலங்கணும், இதெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்குள்ளே ஏற்றுக்கலாது.
உங்களுக்குள்ள நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அந்த பேப்பரை தேவையில்ல, அந்த பேப்பரை பிட் அடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருது, அந்த பேப்பர் வெளியே லீக் ஆயிடுது இல்லை. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து அதை மனசுக்குள்ளே ஏற்றுக்கணும். பல பேர் அதாவது சிவாஜி சார் 4வது தான் சார் படித்தது. அவருடைய இங்கிலீஷெல்லாம் கேட்டிருக்கீங்களா நீங்கள்? படங்களை பாருங்கள், மிரண்டு போயிடுவீங்க. படங்களில் 4வது தான் படித்தது அவர். அவர் வந்து நீங்கள் வசனத்தை வந்து பேச சொல்லுவார், வாங்கி படிக்க மாட்டார், பேச சொல்லுவார். அப்படியே கேட்பார், கொஞ்ச நேரம் இந்த வசனம் இதை சொன்னிய சொல்லு அப்படின்னா மறுபடியும் அதை சொல்லு அப்படின்னு, அந்த வசனம் மறுபடியும் சொல்லணும், அதுக்கு பிறகு நீ போ அப்படின்னு. அதை உள்வாங்கி தன்னுடைய ஸ்டைலில் மாற்றுவார். அதே மாதிரி எம்ஆர் ராதா படிக்கவே இல்லை அவர். நீ சொல்ல அப்படிம்பாரு, படிப்பார், படிப்பார், எழுத்து குட்டியெல்லாம் பெரிய ஸ்கூலில் போயிட்டு பெருசாலாம் படிச்சு 2வது 3வது தான் அதுக்குள்ளே சொந்தமாக நாடகங்கள்லாம் போட்டால். ஆமாம், 2வது 3வது தான் படித்தது அவர். ஆட்களை விட்டு இது வரணும்யா, இப்படி வரணும்யா அப்படின்னு ஆட்களை விட்டு இது எழுதி நீ இப்படி பண்ணு அப்படிம்பார். பேப்பரெல்லாம் படிப்பார். அன்றைக்கி ரத்த கண்ணீர் வந்து பல வகையில் மாறும். ரத்த கண்ணீர் ஒரே கதை தான், ஒவ்வொரு ஊரில் மாறும்போது அன்றைக்கி இருக்கிற அரசியல் ட்ரெண்டு எதுவோ பேப்பரை பார்த்து அதை அந்த ட்ரெண்டு பேசுவார். அப்படி கதை ஒன்றா இருக்கும், கதை ஒன்று தான். அன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு ஏதாவது அரசியல் உண்டுன்னா உள்ள அரசியல் கொண்டாந்துருவார் உள்ள. இது வந்து நீங்கள் என்னன்னா அது அப்டேட்டாக இருக்கிறது தான். ஓகே, நீங்கள் பழைய வசனம் புதுசாகவே இருக்கும். நாடகம் வந்து எப்பவும் புதுசாக. அப்போ அந்த வசனம் பார்த்தீங்கன்னா பல 1000 தடவை ஏற்றிருக்காங்க, ஆனாலும் அந்த நாடகம் புதுசாகவே இருந்துட்டு இருக்கும். படம் இதாகிடுச்சின்னு வைங்க, படம் முடிஞ்ச பிறகு இப்போ நாடகம் போடும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு பேப்பர் அன்றைக்கி பார்த்து ஏதாச்சும் ஒரு காமராஜர் சொல்லியிருக்கா இல்லை இது பண்ணியிருக்காருன்னா டக்குன்னு அதை ஏற்றிடும், ஏதாச்சும் ஒரு இடத்துல ஏற்றும். இந்த ரத்த கண்ணீர் சினிமா வந்த பிறகு மறுபடியும் நாடகம் நடித்தாங்களா? அதுக்கு பிறகு மறுபடியும் நாடகமாக நடித்திருக்காங்க சில இடங்களில். ஆனால் அது வந்து அப்படி நாடகமாக நடிக்கும் பல தடவை நடத்தப்பட்டும் போது ஒவ்வொரு மாதிரி இப்படி மாறிட்டே இருக்கும், அவருடைய வசனம் டைலாக் மாறிட்டே இருக்கும்.